உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி குட்டி வீக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவும் ஃபீல் பண்ணி சாரதாம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா? ஸோ ஃபைனலி அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த அப்கமிங் வீக்கில் வந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த டைம் வந்துட்டு அவங்க ஸ்கேனுக்கு வந்துட்டு காவேரி கங்கா 2 பேருக்குமே போய் பார்க்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அதுக்கான ப்ரொமோவும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்ததை பார்க்கும்போது அங்கே கங்காவோட வளகாப்பு ஷூட்டிங்க்கு அப்புறமா வந்துட்டு கோவில் சீன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சுது ஆக குழந்தைக்கு எதுவுமே இல்லை, அவங்க கோயிலில் போயிட்டு நல்லபடியாக அவங்க நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்காங்க அவங்களோட அந்த வேண்டுதலுக்காக அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுது. ஸோ இப்போது இந்த அப்கமிங் வீக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஸ்கேன் பண்ணுறது அப்புறம் கோவிலில் அவங்க வந்துட்டு அந்த வேண்டுதலை பண்ணுறது தான் வரப்போகுது. இதுக்கு அடுத்ததாக என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ போயிட்டுருக்கிற அந்த ஷூட்டிங் அந்த அப்டேட்ஸ் படி விஜயோட வீட்டில் வந்துட்டு காவேரி விஜய் எல்லாருமே இருக்க மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கூடவே வந்துட்டு அஜயோட அம்மா இருக்காங்க இல்லையா, விஜயோட சித்தி இருக்காங்க, தாத்தா பாட்டி நர்மதா அவங்கெல்லாம் இருக்க மாதிரியான ஃபோட்டோஸும் வந்துட்டு ஷேர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு விஜயோட வீட்டில் தான் நடக்க போகுது. அது ஒரு வேளை காவேரிக்கு வந்துட்டு வளகாப்பு கொண்டு போகிறாங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரியல, இல்லை ஒரு வேளை தாத்தா மூலமாக ஏதாவது நடக்க போதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ குமரன் வந்துட்டு நான் மலேசியா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா வீட்டில் கங்கா ஒரு சைடு உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற காவேரிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. போயிட்டு ஏன்க்கா அப்படியே உட்காந்துருக்க, மாமாவை மிஸ் பண்ணுறியாக்கா அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போதுமே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரல, கோபம் தான் வெளிப்பாடாக வருது. ஏன்னா இந்த டைமில் என் கூட இல்லாமல் போயிட்டாரு. ஏன்னா விஜய் வந்துட்டு இந்த காவேரி வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த டைமில் கூட இல்லாமல் இவர் கிளம்பி போயிட்டாருன்ற கோவம் இருக்குது. ஆமாம், அவர் எங்கே போனால் எனக்கு என்ன, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னாரா? அவராக முடிவு எடுத்துகிட்டு வந்து தானே என்கிட்ட சொன்னார். அட்லீஸ்ட் நான் வீட்டில் இருக்கேனே, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட கேட்கணுமேங்கிறக்காக என்கிட்ட கேட்டுட்டாவது ஒரு முடிவு எடுத்தாராடி. யார்கிட்டையுமே கேட்காம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு மறுநாளே கிளம்பணும்னு கிளம்பி போயிட்டாருல அந்த மனுஷன். அவரை நினச்சி நான் ஃபீல் வேற பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்லாதக்கா, மாமா வந்துட்டு உனக்காக தானேக்கா போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எனக்காக போயிருக்காரு? என் கூட இருந்தெல்லாம் பார்த்துக்கணும். இந்த டைமில் கூட அவர் என் கூட இல்லை அப்படின்னா இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் நடக்கிறது காவேரி, என் கூட இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அக்கா நீ கேட்குறதெல்லாம் வாஸ்தவம் தான்க்கா, இருந்தாலும் அவர் மாமா உன் கூடவே இருந்தப்ப நீ என்ன சொன்ன, நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்க. அதனால தான் மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சார், அதையும் நீ புரிஞ்சிக்காமல் பேசி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்ட. திரும்பவும் மாமா இப்படி பண்ணியிருக்காருன்னா ஓ நல்லதுக்காக தானேக்கா, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் உன்னையும் பாப்பாவே அவர் நல்லா பார்த்துக்கணுன்னு தானேக்கா ஆசைப்பட்றாரு. நீ ஏன்க்கா தப்பாகவே யோசிக்கிற மாமாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, எனக்கு யாரை சொல்லி நான் இது பண்ண முடியாதுடி, எனக்கு அப்படி தான் இருக்குன்னு இருக்கும் போல இருக்கு, நான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பாட்டி அவள் எப்போ பாரு புலம்பிக்கிட்டு தாண்டி இருப்பா, எது நடந்தாலும் எனக்கு இது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு ஏதாவது குறை தான் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ விடுடி அவளை விட்டுட்டிங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு பாட்டி, அக்காவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே நான் ஃபீல் பண்ணாலும் உனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. பாட்டியும் உம்முன்னு உட்காந்துருக்காங்க. அடுத்ததான் அந்த சைடு வந்து சாரதாமா வராங்க. நீங்களும் ஏன் தான் அவகிட்ட வாயை கொடுத்துட்ருக்கீங்க, அவள் கொஞ்சம் நேரம் உம்முன்னு இருப்பா, அதுக்கப்புறம் அவள் சரியாயிர போகிறா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லிடுறாங்க சாரதாமா. ஸோ அதுக்கப்புறமா மறுநாள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு இல்லையா, ஸ்கேனுக்கு போய் ஆகணும். ஏன்னா அப்போவே சொல்லியாச்சு இந்த வளகாப்பு விஷயம் வந்ததுனால அவங்க போக முடியல. ஸோ டேட்டும் வந்துருச்சு, அவங்க கிளம்ப வேண்டிய நாளும் வந்துருச்சு. இப்போ மறுநாள் காலையில் போகணும் அப்படிங்கும்போதே இங்கே நம்ம ஆளுக்கு விஜய்க்கு பக்குன்னு அடிச்சுக்குது. நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்ம போகலாமா வேணாமாங்கிறது ஒரு இதாக இருக்குது. இருந்தாலும் போய் தான் ஆகணும், காவேரி கூட நிற்கணும் அப்படிங்கிறது வந்து காவேரியோட ஆசையும் கூட. ஏன்னா ஃபஸ்ட்டு போய் அந்த ஸ்கேனை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக ஓடி போனார். அந்த வெண்ணிலா மேட்டரில் வந்துட்டு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போதே அவர் யாருக்கும் தெரியாமல் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் காவேரிக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் போய் நின்னார். எல்லாருமே வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட உட்காந்துருக்கும்போது நர்ஸ் போய் கேட்பாங்க, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படிங்கும்போது அவங்க வரலைன்னு சொல்ல போவாங்க. ஏன் இல்லை நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விஜய் வருவார். ஸோ அதுவுமே காவேரிக்கு வந்துட்டு ரொம்பவும் சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க. ஸோ அப்படி குழந்தை மேலே ஆசை வச்சிருக்க அந்த மனுஷன் வந்துட்டு இந்த வாட்டி ஸ்கேனுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி பயப்படுறாரு, என்ன சொல்லிடுவாங்களோ, இருந்தாலும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ சாரதாமா போய் விஜய் கிட்ட பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நீங்கள் குழந்தைய நினச்சி ஸ்கேனை நினச்சி தானே பயந்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாந்த, நாளைக்கு போய் எப்படி என்ன சொல்ல போகிறாங்களோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க தம்பி, நான் தான் வேண்டிகிட்டு இருக்கேன்ல, எதுவுமே நடக்காது காவேரிக்கு, நீங்கள் பயப்படாமல் இருங்க தம்பி, நாளைக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், டாக்டர் நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்துட்டு ஸ்கேனுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போதே கங்கா வந்துட்டு அவங்க 2 பேரும் பேரோட வராங்க, நமக்கு வந்துட்டு வரலையே அப்படிங்கிற
ஒரு கஷ்டமும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு வந்து அவங்க 2 பேரும் தான் போனாங்க, குமரனும் கங்காவும். இந்த முறை வந்து குமரன் கூட வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவங்க மனசில் இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க மனசில் இருக்க ஒரு ஏக்கமா இருக்கட்டும், ஒரு ஆசையா இருக்கட்டும், அதை வந்துட்டு கோவமா வெளிப்படுத்திடுறாங்க. அதை வந்துட்டு பேசி புரிய வச்சு இதை செய்யுங்க அப்படிங்கிறத கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் அங்கே கங்கா கிட்ட மிஸ் ஆகுது. அந்த பேச்சு வந்துட்டு அந்த வழக்கே தப்பாக இருக்குது அவங்க கிட்ட, அவங்க எமோஷன் காட்டுற விதம். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பிடுறாங்க. இப்போ பாட்டி வந்துட்டு நானும் வரேன்டி, என் பேர பிள்ளைங்களை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ விஜய் இருந்துட்டு சரி வாங்க பாட்டி கூட்டிகிட்டு போகலாம் அத்தை அப்படிங்கிறாங்க. எதுக்கு தம்பி, இப்போ உங்களுக்கு முடியாத நேரத்தில் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மயக்கம் கேட்க வந்துருச்சுன்னா என்ன தம்பி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறோம், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதுக்கு தான் என் பேரன்னு சொல்கிறது, போங்கடி நான் கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கிண்டலாக சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஆட்டோவில் ஏறி அவங்களும் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோன்னே எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிட்டு வராங்க. காவேரிக்கா குழந்தைய பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆசை வேற. கங்காவும் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் என்ன டென்ஷன் அப்படின்னா, இப்போ போய் என்ன சொல்லிடுவாங்களோ, நமக்கு வந்து குழந்தை நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, நான் இந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணியிருக்கோமே, எந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. பட் அதை பற்றி தான் சாரதாம்மா வந்துட்டு கேர் பண்ணலைல்ல. அதாவது ஒன்றுமே இருக்காதுடி, 100ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும், உனக்கு ஏன் இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் அது அவங்க மைண்டுக்குள்ளே கூட இல்லை. இப்போதைக்கு இருக்கிறது என்ன, காவேரியோட குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க காவேரியோட குழந்தைக்காக வேண்டிக்கிட்டே போகிறாங்க. இதை வந்துட்டு அவங்க பெருசுப்படுத்திக்கலையேங்கிற கோவமும் எரிச்சலும் வேற இப்போ கங்கா கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு பயமும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு காவேரிக்கு தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. கூடவே இவங்களும் நிற்கிறாங்க. சாரதாம்மாக்கா ரொம்பவும் ஆசையும் இருக்குது, பட் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கையோட, தெய்வத்து மேலே இருக்க நம்பிக்கையோடு அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஆனால் விஜய்க்கு என்ன சொல்லிடுவாங்களோ, அதுவும் காவேரி முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா காவேரி தாங்குவாளா, அவருக்கு அந்த ஒரு இதுதான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்பவும் பயத்தோடு பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டரும் பார்க்குறாங்க. திக்குன்னு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க விஜய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. சாரதாம்மாக்கா சந்தோஷம் தாங்க முடியல குழந்தைய பார்த்துட்டு. டாக்டர் எப்படி இருக்குது குழந்தை, வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி சாரதாம்மா தான் கேட்குறாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு பேசுறதுக்கு வார்த்தை கூட வரல, அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்காரு, என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க. என்னடா இவங்க ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. ஸ்கேன் டைமில் அப்போ வந்து அவங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அங்கே போய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே முகம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இந்தாங்க நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் நாங்கள் அப்போவே கேட்டோம் உங்ககிட்ட, நீங்கள் எதுவுமே இன்னும் சொல்லாமல் இருக்கீங்களே, குழந்தை நல்லா இருக்கா, வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதாம்மா. ஏன் இவ்வளோ பயந்து கேட்குறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் குழந்தை ரொம்பவும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் விஜயோட முகத்தில் சந்தோஷமே வருது. இதை பார்த்தோன்னே சாரதாம்மாவுக்கும் சந்தோஷம். இப்போ திரும்பவும் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏற்கனவே வந்துட்டு காவேரிக்கு அம்மை போட்டுருந்துச்சுல்ல, அதனால தான் நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, காவேரி தான் என்னை வந்து இடையில பார்த்தாங்களே, அவங்களுக்கு நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்தேனே, அவங்க சாப்பிட்டீங்க தானே காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டேன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஷாக் ஆகுது. நீ வந்து பார்த்தியா அப்படிங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க டாக்டர், ஆமாம் விஜய் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா பர்சனலாக வந்து காவேரி என்னை மீட் பண்ணாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, இப்படிலாம் சாப்பாடு சாப்பிட்ணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ்லாம் நான் சொல்லி அனுப்புனேன். அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ விஜய்க்கு வந்து இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் காவேரி வந்து குழந்தை மேலே இப்படி ஒரு கேரிங்காக இருந்திருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ காவேரி போய் பேசுகிறாங்க. சாரிங்க நான் தனியாக வந்து அவங்கள பார்த்ததை நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி. ஆமாம் நீ எப்போ வந்து பார்த்த அப்படிங்கிறாரு. ஆமாங்க எனக்கு ஒரு சைடு பயமாகவே இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க, இதை சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு தாங்க நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். காவேரிக்கு தெரிஞ்சால் பயந்துருவாளோன்னு சொல்லிட்டு 2 மாதமாக அவர் மனசுக்குள்ளே போட்டு கஷ்டத்தோடு புழுங்கிட்டு இருந்தார் அந்த மனுஷன். ஸோ காவேரி வந்துட்டு விஜய்க்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க கேர் பண்ணி குழந்தையும் சேஃபாக பார்த்துக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண விஷயமும் ஸோ ரொம்பவும் அழகாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு கங்காவுக்கு ஸ்கேன் பண்ண கூப்பிட்றாங்க. ஸோ அங்கேயுமே போய் ஸ்கேன் பண்ணும்போது கூட போய் சாரதாம்மா நிற்கிறாங்க. எப்படி இருக்காங்க டாக்டர், குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஓகே குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கங்காவுக்கும் அந்த மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது, பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாச்சும் குறையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரதாம்மா கேட்குறது
பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க வாயை விட்டு கேட்டுடுறாங்க. குழந்தை நல்லா இருக்கா டாக்டர் அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நல்லா இருக்கே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தேன், எனக்கு அதுலேருந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, ஏதாவது ஒரு குழந்தைக்கு தான் அந்த மாதிரி ஆகும், ஆனால் மற்றபடி உங்கள் குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ 2 குழந்தையும் சேஃப் தான், சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா சாரதாம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, தம்பி நீங்கள்லாம் வீட்டுக்கு போகிறீங்களா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்த முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும்போது காவேரியும் கேட்குறாங்க, எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லடி, இந்த மாதிரி நான் வந்துட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. கோவிலுக்கா, என்னம்மா இப்போ போய் போகிறேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, நான் உடனே பண்ணி ஆகணும், அந்த வேண்டுதல் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேண்டுதல் அப்படிங்கும்போது இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருது நம்ம இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. காவேரிக்கும் கங்காவுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க சொல்லும் போதுமே கங்கா கிட்ட வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க, நானே வந்துட்டு விளக்கு எடுத்து வைக்கணும்னு வேண்டியிருக்கேன்டின்னு சொன்னாங்க. அது அதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க. பட் காவேரிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுங்கும் போது, எதுக்காகமா நீ வேண்டிட்டு இருந்த அப்படிங்கும்போது இப்போ சொல்கிறாங்க, இல்லடி உன் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, நீ வந்துட்டு வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு அங்கே இங்கேயும் நீ ஓடிட்டு இருந்ததை விட அங்கே கொடைக்கானலில் வந்து பசுபதி உன்னை வந்து ஒரு வாட்டி கீழே கூட தள்ளி விட்டானேடி, அதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்பவும் மனசு பதறி போயிடுச்சுடி. இப்போ நீ மாசமாக இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இப்படிலாம் நடந்து போச்சு, குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு நான் ரொம்பவும் பயந்துட்டேன். அதுக்கு உனக்கு அம்மா வேற போட்டிருந்துச்சா, அதான் குழந்தை எப்படி இருக்குமோ என்னமோன்னு வேண்டிகிட்டு இருந்தேன். நான் குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நேர்த்தி கடனை செலுத்திடுறேன்னு வேண்டியிருந்தேன், அதனால் நான் கையோட கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ மட்டும் எப்படி தனியாக போவா, நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே கங்காவும் வரேங்கிறாங்க. பாட்டி நான் பார்த்துக்கிறேன்டி, நீங்கள் வீட்டுக்கு போங்கங்கிறாங்க. பாட்டி உனக்கே முடியல, நீ போய் என்ன பண்ணுவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் வாங்க நம்ம எல்லாருமே போகலாம் அத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. விளக்கு வாங்கி சாத்துறேன்னு வேண்டியிருந்தாங்க இல்லையா, அதனால் விளக்கு வாங்கி சாத்திட்டு அவங்க வந்துட்டு அவங்க உடலை வருத்தி அந்த மாதிரிலாம் பண்ணின அந்த விஷயங்கள் பார்க்கும்போது விஜய்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. காவேரிக்கு அதுக்கு மேலே, எதுக்குமா இப்படி கஷ்டப்படுற, அவங்களுக்கு மூச்செல்லாம் வேற வாங்குது, ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கும்போது அவங்க உருண்டு போகிறாங்க இல்லையா. அப்போ வந்து கூடவே விஜயும் போய் அவங்கள வந்துட்டு அப்படி ஒரு கேரிங்காக பார்த்துக்கிறது, அவங்க கூடவே போகிறது, அந்த உருட்டி விடும்போதெல்லாம் அந்த ட்ரெஸ்லாம் கீழே கால் கிட்ட எல்லாம் இது பண்ணுறது. ஸோ இந்த வேலையெல்லாம் அவரெல்லாம் பார்க்குறாரு. பார்க்கும்போதுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு அத்தை மருமகன் அப்படிங்கிறதையும் தாண்டி அம்மா புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு அங்கே தெரியுது தானாகவே. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு முடியலை, உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு வந்துட்டு கூல் ட்ரிங்க்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ குடிச்சிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து காவேரி அழுகுறாங்க, ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு முடியாமல் இப்படிலாம் வேண்டிக்கிட்ட அப்படிங்கும்போது, சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன்டி, என் நம்பிக்கை பொய்யாகலை அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே கங்கா கூடவே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் குழந்தைக்கு நான் இப்படி சொல்லியிருக்கேனே, என் குழந்தைக்காக வேண்டிக்கல, இப்போ போய் நீ காவேரிக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, எதுக்கு இந்த அம்மா ஓர வஞ்சனை பண்ணுது. அப்போது விஜய் வந்து கஷ்டப்பட்டு அன்னைக்கு பேசினாரு அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன், அப்போ ஏன் புருஷன் இலக்காரமா, அப்போ என் குழந்தைக்கு இந்த வீட்டில் அவ்வளோதான் மதிப்பா, அந்த குழந்தை எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுது. ஸோ வீட்டுக்கு அந்த நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்தா கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோடே தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய வீக்கா அவங்க 2 பேரும் உட்காந்து பர்சனலாக அவங்களோட ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் அவங்க 2 பேத்துக்குரிய இடையில வந்துட்டு அந்த நிறைய வந்துட்டு எபிசோட்ஸ் வரதுக்கு பார்க்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகலை இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் ரொம்பவும் எமோஷனல் ஆகி காவேரியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. என்னங்க ஆச்சு, என்னங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் 2 மாதமாக என்கிட்ட நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தேன் காவேரி, அத்தைக்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு வாட்டி சொன்னேன், அதுவும் அத்தையாக வந்து கேட்டதுனால எவ்வளோ பயத்தில் நான் இருந்தேன் தெரியுமா, நல்ல வேலை பாப்பாவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த கண்ணீரோட ஒரு மாதிரி சிரிப்பார் இல்லையா, அதை சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படி சாஞ்சிக்கிறாரு தோளில். ஸோ அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க பாப்பாக்கு, அது எப்படி நான் இது என்னோட குட்டி விஜயாச்சே, நான் பார்த்துக்காம விடுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அது குட்டி விஜய்லாம் இல்லை, அது பாப்பா தான், எனக்கு பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஆர்குமெண்ட் அந்த இடத்துல போகுது. ஸோ இந்த வாரம் முழுவதும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அடுத்த வாரம் வந்துட்டு அங்கே விஜய் வீட்டில் அந்த ஷூட்டிங் போகுது. அது எப்படி போகுது, எப்படி விஜய் அங்கே ஃபஸ்ட்டு போகிறாரு அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான கதைக்களம் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.